ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். மக்கள் சாதாரணமாக குண்டா இருக்கிறத அதிக எடையோட இல்லைன்னா தொப்பையோட தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இப்படி உடம்பு பெருத்து போனா அதை பார்த்து பயந்து போய் எடையை குறைக்க ரொம்ப முயற்சி செய்றாங்க. ஆனா நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு தான் தெரியுமா? அதுதான் நம்ம கழுத்து. கழுத்து பகுதி முகத்துக்கு கீழே இருக்கிறதாலையும் ஈஸியா பார்க்க முடியறதாலையும் கழுத்துல கரை தெரிஞ்சாலோ நிறம் மாறினாலோ நிறைய பேர் அதை சரி பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனா கழுத்து வழக்கத்தை விட ரொம்ப தடிமனா இருந்தா இல்லைன்னா ஒல்லியா இருந்தா அது எதை காட்டுது? இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒல்லியான கழுத்துனா எப்பவும் அழகுன்னு தான் பார்ப்பாங்க. இத கூட்டி காட்ட நிறைய பேர் நகைகளை போட்டுப்பாங்க. பொம்பளைங்க மட்டுமில்ல, ஆம்பளைங்களும் அவங்க கழுத்தை அழகா காட்டிக்க ஆசைப்படுறாங்க. சில ஆப்பிரிக்க நாடுகள்ல கழுத்து ஒல்லியா இருக்கணும்னு வளையல்களை கழுத்துல போட்டுப்பாங்க. இதனால கழுத்து மெலிசாவும் நீளமாவும் இருக்கும்னு நம்புறாங்க. கழுத்தை வசீகரமா மாத்த மக்கள் ஜிம்முக்கு போய் ஸ்பெஷல் உடற்பயிற்சிகளை கூட செய்றாங்க. ஜிம்முக்கு போனா உடம்புலையும் கழுத்து பகுதியிலையும் வர்ற மாற்றம் இயல்பானதுதான். ஆனா நம்ம உடம்ப விட கழுத்து பகுதி ஒல்லியா இல்லைன்னா தடிமனா இருந்தா அது பல நோய்களுக்கு அறிகுறியா இருக்கலாம். இது சும்மா அழகு சம்பந்தப்பட்ட கவலை மட்டுமில்ல, ஒரு முக்கியமான மருத்துவ அறிகுறி. டெல்லியில இருக்கிற தேசிய மருத்துவ அறிவியல் அகாடமியோட தலைவர் டாக்டர் சிவ்குமார் சரின் தன்னோட ஆன் யுவர் பாடிங்கிற புத்தகத்துல இத பத்தி விரிவா பேசியிருக்காரு. அவர் சொல்றது என்னன்னா, சாதாரணமாக பொம்பளைங்களோட கழுத்து சுற்றளவு 33 இருந்து 35 செமி ஆகவும் ஆம்பளைங்களுக்கு 37 இருந்து 40 செமி ஆகவும் இருக்கணும். இதை விட அதிகமா இருந்தா அது நோய் அறிகுறியா இருக்கலாம். கழுத்தோட தடிமனை வச்சு நோய்களை கண்டுபிடிக்கிறது பத்தி நிறைய ஆய்வுகளும் நடந்திருக்குன்னு அவர் சொன்னாரு. தடிமனான கழுத்து இருந்தா அது கீழே இருக்கிற இந்த சீரியஸான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கான ஒரு சுட்டிக்காட்டியா இருக்கலாம். வளர்ச்சிதை மாற்றக் கோளாறுகள், மெட்டாபாலிக் சிண்ட்ரோம். ஒருத்தரோட கழுத்து வழக்கத்தை விட தடிமனா இருந்தா அது வளர்ச்சிதை மாற்ற நோய்க்கு அறிகுறியா இருக்கலாம். வளர்சிதை மாற்றக் கோளாறுனா இருதய நோய், பக்கவாதம் மற்றும் வகை 2 நீரிழிவு நோய் வர்ற ஆபத்தை அதிகமாக்குற நிலைமைகளோட ஒரு குழு. இதுல அதிக இரத்த அழுத்தம், அதிக இரத்த சர்க்கரை, உடம்புல அதிகப்படியான கொழுப்பு, அதுவும் முக்கியமா வயிற்று பகுதியில, மற்றும் சரியில்லாத கொலஸ்ட்ரால் இல்லைன்னா ட்ரைகிளிசரைடு அளவுகள் எல்லாம் அடங்கும். டெல்லியில இருக்கிற ஸ்ரீ கங்காராம் மருத்துவமனையோட சீனியர் ஆலோசகர் டாக்டர் மோக்சிம் வாலி இதை உறுதிப்படுத்துறாரு. தடிமனான கழுத்து இருக்கிறவங்களுக்கு அதிக கொழுப்பு, கல்லீரல் கொழுப்பு, நீரிழிவு நோய், அதிக இரத்த கொதிப்பு இருக்கலாம். இதுக்கு தனி பரிசோதனைகள் தேவை. கல்லீரல் கொழுப்பு நோய், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், NAFLD. கழுத்துல அதிகமா இருக்கிற கொழுப்பு கல்லீரல்ல கொழுப்பு சேர்றதுக்கு நேரடியா சம்பந்தப்பட்டது. இது கல்லீரல் வீக்கம், கல்லீரல் பாதிப்பு மற்றும் கல்லீரல் செயலிழப்புக்கு கூட வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலை. தூக்கத்தில் சுவாச கோளாறுகள், ஸ்லீப் ஆப்னியா, ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, OSA வர்ற ஆபத்தை ரொம்ப அதிகமாக்குது. இது அதிக இரத்த அழுத்தம், இருதய நோய் மற்றும் பக்கவாதம் கூட தொடர்பு கொண்டது. குரட்டை விடுறது இதோட முதல் அறிகுறி. இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு தான் இருதய நோய் கூட வர காரணமா இருக்கிற நாள்பட்ட வீக்கத்தை அதிகமாக்குமாம். பெண்களுக்கு கழுத்து ரொம்ப தடிமனா இருந்தா அது பாலிசிஸ்டிக் கருப்பை நோய்க்குட்ட அறிகுறி. PCOS, ஹார்மோன் சமநிலை இல்லாம போறது, மாதாந்திர சுழற்சி சரியில்லாம போறது, கர்ப்பம் தரிக்கிறதுல சிக்கல், உடம்பு பருமன்லாம் இதுல அடங்கும். ஒரு பொண்ணோட கழுத்து ரொம்ப தடிமனா இருந்தா அது பாலிசிஸ்டிக் கருப்பை, பாலிசிஸ்டிக் ஓவரி நோய் இருக்கிறத குறிக்கலாம். கருப்பையில கட்டி வரலாம். இது ரொம்ப சீரியஸ் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஒழுங்கற்ற மாதவிடாய், கரு உறுதல்ல பிரச்சனை எல்லாம் கூட வரலாம். கழுத்து பகுதியில இருக்க கொழுப்பால அது இன்சுலின் தடை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம். இது இரத்த சர்க்கரையை அதிகமாக்கி கடைசியில நீரிழிவு வகை 2க்கு கொண்டு போய் விட்டுடும். சில நோய்களால கழுத்து தடிமனா இருந்தா பின் கழுத்து கருப்பாயிடும். இந்த கருமை சும்மா தோல் பிரச்சனை இல்லாம் வேற ஏதோ மெடிக்கல் பிரச்சனைக்கு அறிகுறியா இருக்கலாம். இது அகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், அகாந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ் சொல்லுவாங்க. இதுவும் இன்சுலின் தடை, நீரிழிவு நோய்கிட்ட இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா வரும். அக்குள் கழுத்தோட பக்கவாட்டு பகுதி மற்ற மடிப்புகள்ல கருப்பா தோள்பட்டை மாதிரி தெரியும். புனேவுல இருக்கிற டிஓய்,
மெடிக்கல் காலேஜ் பேராசிரியர் அமித பானர்ஜி என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரோட கழுத்து வழக்கத்தை விட தடிமனா தெரிஞ்சா அவருக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். முக்கியமா அவர் உடல் பருமனை நோக்கி போறாருன்னு அர்த்தம். சரி, மெல்லிசான கழுத்துன்னா நல்லதான்னு பார்த்தா அதுலயும் சில ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப மெல்லிசான கழுத்து, குறிப்பா ஆப்பிள் பட்டன் மாதிரி தெரிஞ்சா அது தைராய்டு சுரப்பி அதிகமா வேலை செய்யற ஹைப்பர் தைராய்டிசம் இல்லைன்னா கிரேவ்ஸ் நோய், கிரேவ்ஸ் டிசீஸ் ஓட அறிகுறியா இருக்கலாம். இதுல அதிகமா ஹார்மோன் சுரந்து வெயிட் குறையறது, ஹார்ட் துடிப்பு அதிகமா இருக்கிறது, வியர்க்கிறதுன்னு பிரச்சனை வரும். சில சமயம் தைராய்டு சுரப்பி வீங்கி காய்டர்னு ஒரு வீக்கத்தை உண்டாக்கலாம். அது மெல்லிசான கழுத்துல ஒரு வீக்கம் மாதிரி தெரியும். மெல்லிசான கழுத்து இருக்கிறவங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு எலும்பு இருக்கலாம். பொதுவா 7 எலும்பு இருக்கும், ஆனா இவங்களுக்கு 8 இருக்கலாம். மெல்லிசான கழுத்து பொதுவா பிரச்சனை கொடுக்காது. ஆனா சில நேரம் எக்ஸ்ட்ரா எலும்பு 8 இருக்கும்போது இருந்தா கை கால்ல உணர்ச்சி இல்லாம போறது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னு டாக்டர் வாலி சொல்றாரு. இத செர்விக்கல் ரிப் என்ன சொல்றாங்க. இது நரம்புகள், இரத்த நாளங்கள் அழுத்தி வலி, மரப்பு, இரத்த ஓட்ட குறைபாட்டை ஏற்படுத்தும். சில சமயம் இரத்த சோகையாலையும் அனிமியா, கழுத்து மெல்லிசா தெரியலாம். இவங்களுக்கு இரும்பு சத்து, வைட்டமின்கள் எல்லாம் கொடுப்பாங்களாம். சில நேரம் ரத்தத்தை மாத்த வேண்டி வரும்னு பெங்களூரு டாக்டர் அடேரியா நிகர் சந்திரா சொல்றாரு. ஊட்டச்சத்து ரொம்ப குறைஞ்சா, குறிப்பா புரதம் ஆற்றல் ரொம்ப குறைஞ்சா, தசையும் கொழுப்பும் குறைஞ்சு கழுத்து எலும்பு தெரிஞ்சு மெல்லிசா இருக்கும். சில சமயம் மரபணு ரீதியாவும் இப்படி இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. உங்க கழுத்து வழக்கத்தை விட கொஞ்சம் தடிமனா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா டாக்டர் சொல்றது என்னன்னா, உடனே உங்க எடையை கட்டுப்படுத்தணும். குறிப்பா குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு எடை கூடும். அதனால அவங்க சாப்பிடுற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. பதப்படுத்தின உணவுகள், ரொம்ப சர்க்கரை இருக்கிற ஐட்டம்ஸ் இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கிற மாதிரி சாப்பாட்டை சாப்பிடணும். கலோரி கம்மியா எடுத்து எடைய குறைச்சா கழுத்துல இருக்கிற கொழுப்பு நல்லா குறையும். வழக்கமா உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி மட்டுமே கழுத்து கொழுப்பை குறைக்காது, ஆனா மொத்த உடம்பு கொழுப்பையும் குறைக்கும். கழுத்து தசைகளை ஸ்ட்ராங் பண்ற கழுத்து சாய்வு, தலை திருப்பம் மாதிரியான சில பயிற்சிகள் கழுத்துக்கு பலம் தரும். டெக்ஸ்ட் நெக் மாதிரி கழுத்தை ரொம்ப குனிஞ்சு வச்சு ஃபோன் பார்க்கறதோ கம்ப்யூட்டர் பார்க்கறதோ கூடாது. இது கழுத்து வலி, தசை பிடிப்புக்கு கொண்டு போகும். போதுமான அளவு தூங்குறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தூக்கத்தடுப்பு சுவாச நிறுத்தம், ஸ்லீப் அப்னியா இருக்கிறதா சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே டாக்டர் கிட்ட போங்க. தைராய்டு டெஸ்ட்டுகளையும் DSS, D3, D4 எடுக்க சொல்லுவாங்க. கழுத்தை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம், குறிப்பா அகண்டோசிஸ் நைக்ரிகன்ஸ் இருக்கிறவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.